மதுரை ஜிகிருதண்டா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா, அந்த மதுரை ஜிகிருதண்டா பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப ஆறாமண்ணை அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி மாவட்டத்துல ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவுல ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல பிறந்தவர் தான் ஷேக் மீரான். இந்த ஷேக் மீரான் வந்து பெரிய விவசாயம் பார்த்துட்டு இருக்காரு. விவசாயத்துல வந்து பெரிய அளவுல லாபம் கிடைக்கல. நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் கிடைக்குது. இவர் மதுரையில போய் தொழில் பண்றாரு. அவர் தொழில் பண்ணிட்டு இருந்தா அந்த தொழிலும் அவருக்கு வந்து சரியா நடக்கல. உடனே அவர் ஷேக் மீரான் என்ன பண்றாரு, திரும்பவும் ஊருக்கு வரார். ஒரு மார்கழி மாதம் தாமிரபரணி ஆற்றுல குளிக்கிறார். அது குளிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த தாமிரபரணியில அந்த குளிர்ந்த விஷயத்த பார்க்கும்போது, நம்ம அந்த குளிர்ந்த ஒரு தொழில் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு தோணுது. அவர் திரும்ப மதுரைக்கு வராரு. மதுரையில வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த வெட்டி வேர், அப்புறமா ஐஸ்கிரீம் அந்த மாதிரி விஷயங்கள், நன்னரி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறார். ஐஸ்கிரீம் தொழில ஆரம்பிக்கிறாரு. அவர் குளிர்ச்சியா இருக்கு. ரொம்ப பிரமாதமா இருக்கு. பர்மா பிசின் இதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு சுவைய குடுக்குறாரு. இவர் என்ன செய்தாருன்னா, ஒரு வண்டியில வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மரத்தூளு, அப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டு இந்த ஐஸ்கிரீமையும் வச்சு தெரு தெருவா வித்துக்கிட்டே இருக்கிறாரு. காலங்கள் போகுது. நண்பர்களோட சேர்ந்து அவர் டெவலப் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேமஸ் சிகர் தண்டா அப்படிங்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு உணவுப் பொருள் தயாராகிறது. சிகர் தண்டா அப்படின்னு சொன்னா, சிகர் அப்படின்னா இதயம். தண்டா அப்படின்னா குளிர்ச்சி. இதயத்தை குளிர்ச்சியாக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஜிகர் தண்டா அப்படின்னு சொல்லி அவர் உருவாக்குனாரு. தூத்துக்குடி மாவட்டத்தில ஆறாமடையில் பிறந்த ஷேக் மீரான் அவர்கள் துவக்கிய அந்த ஃபேமஸ் சிகர் தண்டா தான், மதுரை ஃபேமஸ் சிகர் தண்டா தான் இன்னைக்கு 3 தலைமுறையை காட்டி அவர் பேரர்கள் எல்லாம் சேர்ந்து உலகம் பூராவும் கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து நல்ல ஒரு விருந்து நடந்து முடிஞ்சது அப்படின்னா, அதுக்கு வந்து நிறைவு பெறுவதற்கு நிச்சயம் சிகர் தண்டா வேணும். சிகர் தண்டா வேணும் அப்படின்னு சொன்னா, அதுவும் மதுரை சிகர் தண்டா அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த மதுரை சிகர் தண்டாவுடைய பிறப்பிடம் தூத்துக்குடி மாவட்டம் ஆறாமணையில், அதுவும் தாமிரபரணியில் மூலிகை எந்திரிக்கும் போது தான் உருவானது அப்படின்னு சொன்னா, அது எத்தனை பேருக்கு தெரியும்? முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.